மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது 1960 இருந்து 90 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகம். ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? வாழ்க்கையை ஆரம்பித்ததே குழப்பத்தோடு தான் ஆரம்பிச்சது. சில பேருக்கு அமோகமான படிப்பு இருக்கும், நல்ல வெல் டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க, நல்ல படிப்பு இருக்கும், ஸ்டில் அதை அப்படியே நிறுத்தி வச்சுருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க அந்த காலத்து எஸ்எல்சி பியூசிலாம் சொல்கிறாங்களே, சில பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் விவரம் தெரிஞ்ச வயசுக்கு அப்புறமா குழப்பத்தோடு தான் அந்த வாழ்க்கையே ஆரம்பித்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடியாஸ் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுனே இவங்ககிட்ட கிலோ கணக்கில் இருக்கும். இதை அப்படி பண்ணாத அப்படி பண்ணி, ஆனால் உனக்குன்னு வரும்போது ஏன்டா எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிற, அதுதான் உனக்கு முக்கியம், ஆனால் நீ அதை தான் விட்டுட்டு நிற்கிற. ரெண்டாவது, ஒரு பிளானிங் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நீ எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்படுறது. ஒரு இதுதான் முடிவு, இப்படிதான் இருக்கணும், இதை தான் செய்யணும்னு நீ வாழ்க்கையில நீ முடிவு எடுத்து நீ செஞ்சனா நல்லா இருக்கும். ஒரு முடிவில் நிலை நிற்றல் இல்லாமை, அது கண்டிப்பா இருக்கு. மைண்ட் சேஞ்ச் லைஃப் ப்ராப்ளமா இருக்கு. உங்களுடைய இதுக்கு என்ன ஒரு கர்மா அப்படின்னு சொன்னோம்னா குழப்பமே, மிக மைண்டு தெளிவில்லாம இருக்கிறது. மனசு வந்து சில நேரத்துல இறை சக்தியை தேடி போகும், சில நேரத்துல அப்படியே ஒன்றும் புரியாம அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்னடா இது நம்ம லைஃப், அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதுதான் ஒரு சில விஷயங்கள். யோசித்து எது செஞ்சாலும் தவறுகளை தவிர்க்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில மாறும். ஃபைனலா நான் சில விஷயங்கள் சொல்றேன். மிதுனம் வாழ்க்கை, அறிவு இருக்கு ஆனா முடிவு இல்லை. என்ன இருக்கு? இதுதான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுதான் மிதுனம் வாழ்க்கையில அறிவு இருக்கு ஆனா முடிவு இல்லை. இதை நீ தெரிஞ்சுக்கோ. இதுக்கு அடுத்ததா நீ எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய ராசிக்கு நீ செல்ல வேண்டிய சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணு. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு. அதாவது இது சாதாரண பதிவு கிடையாது. இது வந்து என்னன்னா 1960 1990 வரையில பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து எப்படின்னா வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன நடக்குது, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது, இனிமேல் இவ்வளவு தூரம் நடந்துருச்சு, இனிமேல் இன்னும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் 1960 பிறந்தவர்களிலிருந்து 1990 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ந்து சொல்லப்படுகிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்களா, என் வாழ்க்கையில நான் நிறைய துரோகத்தை செஞ்சுட்டேன்னு சொல்றீங்களா? ஒன்று. ஃபேமிலி லைஃப்ல ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், அதாவது ரொம்ப அந்த ஃபேமிலி லைஃப்ல ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? பணம் வந்து போயிடுச்சா, பணம் போயிடுதா, பணம் இல்லையா, கொடுத்து ஏமாத்திட்டாங்களா, லாஸ் ஆகிடுதா, ஹெவி லாஸ் ஆகிடுதா, சொத்தெல்லாம் விற்று கடன் அடைச்சிங்களா, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்ததா பார்ப்போம். கோர்ட்டு கேஸு, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, டிவோர்ஸ் கேஸு, இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது வந்து விதி. உங்கள் ஜாதகத்தினுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாஸ்ட் லைஃபோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருந்தது, ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள், இப்போ இருக்கிற போராட்டம் என்ன, ஃபியூச்சரில் 2026 36 வருஷத்தில் அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த வருஷம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எந்த கடவுள் உங்களை காப்பாற்ற போகிறார், அதுதான் முக்கியம். எந்த சாமியை நீங்கள் இருக்க பிடிக்கணும், எந்த சாமி உங்களை காப்பாற்ற போகிறார் அப்படிங்கிறது பார்க்க போகிறீங்க. இதை முழுமையாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். வாங்க 12 ராசிக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது 1960 இருந்து 90 வரையில பிறந்தவர்களுடைய ஜாதகம். ஸோ இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? வாழ்க்கையை ஆரம்பித்ததே குழப்பத்தோடு தான் ஆரம்பிச்சது. சில பேருக்கு அமோகமான படிப்பு இருக்கும், நல்ல வெல் டேலண்டட் பர்சனாக இருப்பாங்க, நல்ல படிப்பு இருக்கும், ஸ்டில் அதை அப்படியே நிறுத்தி வச்சுருப்பாங்க.
சில பேர் சொல்லுவாங்க அந்த காலத்து எஸ்எல்சி பியூசிலாம் சொல்கிறாங்களே, சில பேருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் விவரம் தெரிஞ்ச வயசுக்கு அப்புறமா குழப்பத்தோடு தான் அந்த வாழ்க்கையே ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை மாற்றவே முடியாது. ஒரு முடிவு எடுத்தால் ஒரு டவுட்டு, ஒரு முடிவு எடுத்தால் ஒரு டவுட்டு. அந்த மாதிரி தான் மிதுன ராசி. குழப்பமான வாழ்க்கை, அடிக்கடி மாற்றம், அடிக்கடி மாற்றம். என்ன மாற்றம்? அடிக்கடி வேலை மாற்றம் அடிக்கடி. ரெண்டாவது, வேலை மாறினது ஒரு சைடு, சரி வேலை நம்ம ஒரு வேலை பிடிக்கல, ஒரு வேலை மாறிட்டோம், ரைட்டு. திருமணம் அதே தான். சில பேருக்கு அந்த முதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது செட்டே ஆகாது. முதல் வாழ்க்கை செட்டே ஆகாது சில பேருக்கு. அதாவது 70% செட் ஆகாது, 30% தான் செட் ஆகும். அப்போ அந்த 70% எல்லாம் ரெண்டாவது கல்யாணம், ரெண்டாவது கல்யாணத்துலேயும் சண்டை பிரச்சனை, ஒரு கௌரவத்துக்காகவாவது வாழணும் அப்படின்னு சொல்லிருக்கிறதுக்கான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். வேலை மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு, சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஒன்று இல்லை அல்லது ரெண்டாவது இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, ஒன்று இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் தான் அவங்க கிட்ட. இப்படி தானே, இப்படி தான், இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி இருப்பான். ரெண்டாவது வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன், குழப்பமான வாழ்க்கை எப்பொழுதுமே இருக்கும். எப்போதுமே குழப்பமான வாழ்க்கை இருக்கும். இதுக்கு நீங்கள் ரொம்ப டீப்படாக நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். வெளியே பார்த்தா பேசுவாங்க, மிங்கிள் ஆவாங்க. வெளியே பார்த்தா நல்லா பேசுவாங்க, மிங்கிள் ஆவாங்க, நல்ல ஒரு இதாக இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள மென்டல் ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் டென்ஷன் எப்போதும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இது இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கவே முடியாது. ரொம்ப கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இவங்ககிட்ட அதிகங்க. சில பேர், நீங்கள் இதுதான் உண்மையானது. ஒரு ஃபியூச்சர் பிளான் கிடையாது. ஒரு சில நேரத்தில் ஒரு பிளான் இல்லாமல் லைஃப்பை சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு ஓட்டிடுறது. ஏதோ ஒன்று தட்டா முட்டான்னு அடிச்சு முடிச்சு ஏதோ ஒன்று பண்ணுடா போடா, ஏதோ ஒன்று பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஓடுது அப்படியே. ஆனால் இன்னைக்கும் நீங்கள் யாரெல்லாம் நம்புறீங்களோ எல்லாரும் உங்களை உதறி விட்டு போனது தான் உண்மை. நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் நம்பி போனீங்களோ எல்லாரும் உங்களை உதறி விட்டு போயிட்டாங்க. அவன் வாழ்க்கையை பார்த்துன்னு போயிட்டான். இன்னைக்கு கேள்விக்குறியா நிற்கிறது நீங்கள் மட்டும்தான். உண்டு இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்டு. அடுத்ததா உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு மாற்றமான காலம் 2026, 28 ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். 28, 32 ஒரு கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். 32, 36 செட்டில், மென்டல் பீஸ் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும். சரியான முடிவு எடுத்தால் லைஃப் சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்களுடைய முடிவில் தடுமாற்றத்தை காமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் செட் ஆகாது. மெயின் ப்ராப்ளமே கணவன் மனைவி கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. சரியாக புரியாது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, செப்பரேஷன் ஃபீல் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வேலையில் அதிகமாக இருப்பாங்கன்னா சேல்ஸு, மீடியா, மார்க்கெட்டிங், ஐடி இதிலெல்லாம் இருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியாஸ் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஐடியா கொடுக்குறதுனே இவங்ககிட்ட கிலோ கணக்கில் இருக்கும். இதை அப்படி பண்ணாத அப்படி பண்ணி, ஆனால் உனக்குன்னு வரும்போது ஏன்டா எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிற, அதுதான் உனக்கு முக்கியம், ஆனால் நீ அதை தான் விட்டுட்டு நிற்கிற. ரெண்டாவது ஒரு பிளானிங் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நீ எல்லா விஷயத்துக்கும் கஷ்டப்படுறது. ஒரு இதுதான் முடிவு, இப்படி தான் இருக்கணும், இதை தான் செய்யணும்னு நீ வாழ்க்கையில் நீ முடிவு எடுத்து நீ செஞ்சனா நன்னா இருப்ப. போகிற போக்கில் எல்லாம் பார்த்துக்கலான்னா போகிற போக்கில் அதுவும் போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? எதை எப்படி செய்யணுங்கிறத பார்த்து பண்ணுங்க. எல்லா விஷயத்துலையுமே லீகல் கன்ஃபியூஷன் இருக்கு. ஒரு கையெழுத்து போட்டதுனால இன்னைக்கும் பிரச்சனை சந்திச்சுட்டு, ஒரு கையெழுத்து ஒரு தலையெழுத்தையே ஒரு ஒரு விஷயத்துல நம்ம கொண்டு விட்டுடுது. உண்டா இல்லையான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொத்து, வீடு விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாமே எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதிர்ஷ்டம் இருக்கு, அதிர்ஷ்டம் இல்லை. அதுதான் என்ன, நிறைய விபத்தை நிறைய வாழ்க்கையில சந்திச்சிட்டீங்க, நிறைய வெஹிக்கிள் வாங்கினீங்க, நிறைய வெஹிக்கிள் கொடுத்துட்டீங்க, நிறைய நல்ல லெவலில் பெரிய லெவலில் வந்து கீழே இறங்கி திரும்ப மேலே இறங்கி திரும்ப கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறி இருக்கீங்க. இதுதான் நடந்தது, இதுதான் நடந்துட்டு இருந்தது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, நர்வஸ் ப்ராப்ளமு, தூக்கமின்மை, நிறைய பிரச்சனைகள், காலதாமதமான திருமணம், இதெல்லாம் இருந்தது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு அந்த தெய்வ பக்தியே சில பேருக்கு இல்லாமல் போச்சு. சில பேருக்கு அந்த தெய்வ பக்தி, அந்த தெய்வம் கூடயே இருக்குது. இன்றைக்கும் இந்த மிதுன ராசியில் சில பேருக்கு அந்த அருள் சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது சில பேர் இன்னமும் அந்த வீட்டில் அந்த சுவாமி வச்சு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இன்னமும் சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குழந்தைகள்லாம் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, குழந்தைகள் என்னென்ன ஒரு இதாக இருக்கும், பெண் குழந்தைகள் இருக்கும். என்னென்ன ராங் டிசிஷன் எடுக்காதீங்க. ராங் டிசிஷன் எடுத்தீங்கன்னா பிரச்சனை.
ரெண்டாவது சடன் இஷ்யூ ரேர். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் வீட்டு சம்பவத்தை சொல்கிறேன். சடன் இஷ்யூ ரேராக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதெல்லாம் பார்த்துக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முடிவில் நிலை நிற்றல் இல்லாமை அது கண்டிப்பாக இருக்குது. மைண்டு சேஞ்ச் லைஃப் ப்ராப்ளமாக இருக்குது. உங்களுடைய இதுக்கு என்ன ஒரு கர்மா அப்படின்னு சொன்னோம்னா குழப்பமே மைண்டு தெளிவில்லாமல் இருக்கிறது. மனசு சில நேரத்தில் இறை சக்தியை தேடி போகும். சில நேரத்தில் அப்படியே ஒன்றும் புரியாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. என்னடா இது நம்ம லைஃப் அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதுதான் ஒரு சில விஷயங்கள். யோசித்து செய். எது செஞ்சாலும் தவறுகளை தவிர்க்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் நீ செஞ்ச அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில மாறும். ஃபைனலா நான் சில விஷயங்கள் சொல்றேன். மிதுனம் வாழ்க்கை அறிவு இருக்கு, ஆனா முடிவு இல்லை. என்ன இருக்கு? இதுதான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இதுதான் மிதுனம் வாழ்க்கையில அறிவு இருக்கு, ஆனா முடிவு இல்லை. இதை நீ தெரிஞ்சுக்கோ. இதுக்கு அடுத்ததா நீ எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான சில விஷயங்கள் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய ராசிக்கு நீ செல்ல வேண்டிய சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுல நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ பண்ணு. இவ்வளவு நாள் நீ போனியா போகலையா என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷத்துல இந்த 1960 நான் 90க்குள்ள நான் பிறந்தவன் அப்படின்னு சொன்னா திருவெண்காடு 3 தலைமுறைகள இருக்கக்கூடிய சாபத்தை 3 தலைமுறையில செய்திருக்கக்கூடிய பாவத்தை நீக்கக்கூடிய ஆலயம் திருவெண்காடு புதன் ஸ்தலம். திருவெண்காடு போயிட்டு வா. ஒரு சுவாமிக்காக ஒரு நாள், உனக்கான வாழ்க்கைக்கான ஒரு நாள் நீ ஸ்பெண்ட் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணி, பெரிய க்ஷேத்திரம் போயிட்டு வா. கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணி ஒரு நாள், ஒரு அரை நாள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. போய் நான் சுவாமி தரிசனம் பண்ணி விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சில இதெல்லாம் பார்த்து, முடிஞ்சா பசுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்து அன்னதானம் கொடுத்துட்டு வா. இல்லைன்னா ஏதாவது அன்னதானத்துக்கான பொருள் கட்டளையாவது வாங்கி கொடுத்துட்டு, அன்னதானத்துக்கான பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் அந்த மாதிரியாவது தானத்தை கொடுத்துட்டு வா. அப்பதான் உன்னுடைய மிதுன ராசிக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கான அடுத்த மாற்றத்தை நீ பார்க்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கை கேள்விக்குறி, முடிஞ்சு போச்சு. சரியா? ஜாக்கிரதை. இதுவரையில் நாம் பார்த்தது 1960 முதல் 90 வரையிலான பிறந்தவர்களுடைய ஜாதகம் எப்படி இருந்தது, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர், வாழ்க்கையில் ஒரு அலசியாச்சு எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறது. இது நம்ம சொல்லியிருக்கிறது எல்லாம் இது 95%, 98% கூட, இன்னும் சொல்ல போனால் சில பேருக்கு 100% வரைக்கும் இது நிதர்சனமான உண்மை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது நடந்த ஒரு விஷயங்கள். இதற்கு அப்புறமும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி சுவாமி நீங்கள் அந்த வருஷத்தை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த வருஷத்தில் நான் பிறந்தேன், இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சுபம்.